இந்த நாளிலும் வந்திருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஆமென். இந்த செய்தியினுடைய தலைப்பு நித்திய ஜீவ கிரீடத்திற்காக ஓடுவேன். ஆமென். இதுதான் இந்த செய்தியினுடைய தலைப்பாக இருக்கிறது. எடுத்து வாசிப்போம். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 24-27. 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 24-27. பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாம் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தயத்திற்காக போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் இச்சையடக்கமாக இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்வார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். ஆதலால் நான் நிச்சயமில்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன். மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். அல்லேலூயா. அப்போது இந்த மறுபடியும் சொல்கிறேன், இந்த செய்தியினுடைய தலைப்பு நான் இயேசுக்காக ஓடுவேன். ஆமென். அல்லேலூயா. இன்னொரு தலைப்பும் இதுக்கு நான் சொன்ன மாதிரி இதுக்கு பல தலைப்புகள் இதுக்கு கொடுக்கலாம். வெற்றி பெற ஓடுவோம். சரியான தலைப்பு கொடுப்போன்னா என்னது? ரன் டு வின். வெற்றி பெற ஓடுவோம். ஏன் நம்ம வெற்றி பெற ஓடணும்? கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது? முதல்ல நம்ம எல்லாருமே கிறிஸ்தவர்கள். இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை எதற்காக நாங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம்? என்ன நோக்கம்? ஆண்டவர் அழைத்த அழைப்பின் பலன் என்ன? நோக்கம் என்ன? அவர் என்ன எதிர்பார்க்கிறார்? அதை நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோமா? அதை செய்து கொண்டிருக்கிறோமா என்பதை நாங்கள் என்ன பண்ணோம்? ஒவ்வொரு முறையும் நாங்கள் ஆராய்ந்து பார்த்து கொண்டே இருக்கணும். ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியே நாம் சரியாக இருக்கிறேனா, கர்த்தருடைய பார்வையிலே நான் சரியாக இருக்கிறேனா என்பதை நாம் நிதானித்து அறிய வேண்டும். ஏன்னா சூழ்நிலைகள் நம்மளுக்கு எப்படி மாறிடும்னா நம்மளை டைவர்ட் பண்ணிடும். நம்ம கர்த்தருடைய ஓட்டத்துக்கு இல்லாதபடிக்கு அப்படியே டைவர்ட் ஆகிடுவோம். பல காரணங்களால், பல பாரமான காரணங்களால், பாவமான காரணங்களால் நாம் ஓடுகிற ஓட்டத்திலிருந்து நாம் விலகி சென்று விடுவோம். அது நமக்கு தெரியாது. கர்த்தருடைய வார்த்தை தான் ஆவிக்குரிய நிலை கண்ணாடியாக இருக்கிறது. நான் கர்த்தருடைய பார்வையில் எப்படிப்பட்டவனாக இருக்கிறேன் என்பதை வசனம் எனக்கு உறுதிப்படுத்துகிறது. அல்லேலூயா. அதனால தான் வசனத்தை வாசிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. வசனத்துக்கு நான் உண்மையுள்ளவனாக இருக்கிறேனா, அந்த வசனத்தின்படி நான் வாழ்கிறேனா? அப்போது இதில் பவுல் எதை குறித்து சொல்கிறார்? கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு பந்தயத்திற்கு, ஒரு சிம்பிளாக சொல்ல போனால் ஒரு அத்லெட்ஸ், இங்கிலீஷில் சொன்னால் அத்லெட்ஸ் எப்படி தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்வாங்க? ஹவு ஹி ப்ரிப்பேர்ட், அத்லெட்ஸ் ஹவு ஹி ப்ரிப்பேர்ட் ஃபார் ஹிம்செல்ஃப் ஃபார் த ஸ்போர்ட்ஸ். ஒரு கால்பந்தாட்ட வீரனாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு கிரிக்கெட் போட்டி விளையாட்டு வீரனாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு ஸ்விம்மராக இருக்கலாம், அல்லது ஒரு ரன்னராக இருக்கலாம், ஹை ஜம்ப், லாங் ஜம்ப், ஒரு ஜிம்னாஸ்டிக், எப்படிப்பட்ட ஒரு அத்லெட்ஸாகவும் அவன் இருக்கலாம். ஆனால் ஒரு அத்லெட்டாக இருக்கணும்னா அவன் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழணும்? அவன் முதலாவது என்ன செய்யணும்னா உடற்பயிற்சி செய்கிறவனாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. உடற்பயிற்சி செய்யாத ஏதோ ஒரு அத்லெட் வீரர்கள் உங்களால் பார்க்க முடியுமா? ஒருத்தருமே பார்க்க முடியாது. தொடர்ந்து அனுதினமும் அவர்கள் உடற்பயிற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். உடற்பயிற்சி. இரண்டாவதாக அவர்கள் என்ன ஸ்போர்ட்ஸில் இருக்காங்களோ அந்த ஸ்போர்ட்ஸுக்குரிய பயிற்சியும் எடுக்க வேண்டும். நார்மலான உடம்பு சரியான விதத்தில் வச்சுக்கொள்வது, வார்ம் அப்பு, எக்ஸசைஸ், இந்த காரியங்கள்லாம் செய்யணும். அது இல்லாமல் அந்த பந்தயத்திற்குரிய பயிற்சியும் எடுக்க வேண்டும். கிரிக்கெட் விளையாடுறாங்கன்னா கிரிக்கெட் விளையாடி பழகணும். ஃபுட்பால்னா ஃபுட்பால் விளையாடி பழகணும். சரிங்களா? ரன்னிங்னா தினமும் ஓடி பழக வேண்டும். நீளம் தாண்டுதல்னா நீளம் தாண்டி தினைக்கும் பழக வேண்டும். சரிங்களா? முதலாவது உடற்பயிற்சி, உடம்பு நல்லா வச்சுக்கிறதுக்கு ஒரு பயிற்சி. இரண்டாவது அவர் என்ன பந்தயத்தை செய்து கொண்டிருக்கிறாரோ அந்த பந்தயத்துக்குரிய பயிற்சி எடுக்க வேண்டும். மூன்றாவதாக சாப்பாட்டு முறை. சாப்பாடு எல்லாம் பந்தயத்துக்கு ஓடுகிறவர்கள் இல்லைனா ஒரு அத்லெட்ஸ் கண்டதை சாப்பிட முடியுமா? அவ்வளோ வேணாம். நல்லா பாடுற நீங்கள் நல்லா பாடுறவங்களை எடுத்துக்கொள்ளுங்க, சிங்கர்ஸ் எடுத்துக்கொள்ளுங்க. எனி சிங்கர்ஸ் நான் சொல்கிறேன். அது ஆண்டவருக்குள்ளே பாடுறவங்களா இருக்கலாம், இல்லை சினிமா துறை, ஏதோ ஒரு துறையில் பாடுகிறவர்கள் நீங்கள் எது கொடுத்தாலும் குடிச்சிடுவாங்களா? ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் கொடுக்குறோம், குடிச்சிடுவாங்களா? இல்லை, குடிக்க மாட்டாங்க. நம்ம எதுவும் குடிப்போம்.
ஆனால் அந்த துறையில் இருக்கிறவங்க குடிக்க மாட்டாங்க. ஏன் தெரியுமா? தொண்டை கட்டிடும். அது மாதிரி ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பில் இருக்கிறவங்க எதையும் சாப்பிட மாட்டாங்க. அவர்களுக்கு கூட பிரத்யேக ஒரு உணவு இருக்கும், டயட் இருக்கும். இதை தான் சாப்பிடணும், இதை தான் சாப்பிடணுன்ற அவங்களுக்கு ஒரு டயட் கண்ட்ரோல் இருக்கும். இவ்வளோ தான் சாப்பிடும், இவ்வளோ அளவு தான் சாப்பிடணும், இதை தான் சாப்பிடணும் என்ற ஒரு அளவு இருக்கும், கட்டுப்பாடு. ஆமென். அப்போது பாருங்க, இது கட்டுப்பாடோட இருக்கணும். நான்காவதாக, அவங்க எதை நோக்கி ஓடுகிறார்கள், எதற்காக ஓடுகிறார்கள், எதற்காக பயிற்சி எடுக்கிறார்கள், நோக்கம் என்ன? வாட் இஸ் தி எய்ம்? என்ன எய்ம்? ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பில் என்ன எய்ம் சொல்லுங்களேன்? வெற்றி அடையணும். வெற்றி அடையணுன்றது தான் எய்ம் இல்லையா? இன்றைக்கி வந்து T20 வேர்ல்டு கப்பில் இன்றைக்கி இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான் உலகமே எதிர்பார்க்குற ஒரு போட்டி. ரெண்டு பேரும் வந்து என்னென்னா யார் ஜெயிக்க போகிறோன்றது ஒரு அவங்களுக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு. கிட்டத்தட்ட ஒரு 2 மாதமாக அந்த பஞ்சாயத்து போயிட்டுருக்குது. அது முடிவாயிடுச்சு. இன்றைக்கி பந்தயம் ஸ்டார்ட் ஆகுது. எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, இதில் ஜெயிக்கணுன்ற ஒரு வெறி. ஒரு பந்தயத்தில் வந்து நம்ம பங்கு கொள்கிறோன்னா இதில் வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு சிந்தனை. இது உலக பிரகாரமாக இருக்கிறதான ஒரு அத்லெட்ஸுக்கான சிந்தனை. முதலாவது தன்னுடைய உடலுக்கு வலிமை சேர்க்க உடற்பயிற்சி. இரண்டாவதாக அவர் என்ன ஸ்போர்ட்ஸில் இருக்காரோ அதற்குரிய பயிற்சி. மூன்றாவதாக என்னது? சாப்பாட்டு முறை, டயட் முறையில் கண்ட்ரோல் பண்ணணும். நான்காவதாக அவருடைய சிந்தனை எப்பொழுதுமே என்ன இருக்கணும்? ஒரு ஒலிம்பிக்கில் கலந்துக்கிறாங்கன்னா அந்த ஒலிம்பிக்கில் அந்த மெடலை வாங்கணுன்றத கவனமாக இருப்போம். ஐ மீன் இல்லையா? ஒரு பந்தயத்தில் கலந்துக்கிறாங்கன்னா ஒலிம்பிக்கில் கலந்துக்கிறவங்கள போய் கேளுங்க, என்ன வந்து அவங்களுடைய எய்மாக இருக்கும் சொல்லுங்களேன். என்ன எய்மாக இருக்கும்? ஒலிம்பிக்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க என்ன எய்மாக இருக்கும்? டு வின் த மெடல். எப்படியாவது கோல்டு மெடல் வாங்கணும், எப்படியாவது சில்வர் மெடல் வாங்கணும், எப்படியாவது பிரான்ஸ், ஏதோ ஒரு மெடல் வாங்கி அங்கே நின்றுணும், நம்ம பேர் வந்துடணும், அது வந்து வரலாற்றில் இடம் பிடித்து விட வேண்டும் என்று சொல்லி. ஏன்னா ஒலிம்பிக்கில் ஒரு பதக்கம் வாங்கினா வரலாற்றில் இடம் பிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி. ஐ மீன் உலக பிரகாரமாக அந்த புகழை அடைவதற்கு அவர்கள் இவ்வளோ மெனக்கெடுவார்களா என்று சொன்னால், ஐ மீன் நாங்கள் இதற்காக ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நாங்கள் கிறிஸ்துவத்துக்குரிய ஓட்டத்திலே என்ன ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஐ மீன் இதில் முக்கியமான சில காரியங்கள் நாங்கள் பார்க்குறோம். முதலாவது காரியம், கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு பந்தயத்தை போன்றது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், கிறிஸ்தவ வாழ்க்கை நீ நினைக்கிற மாதிரி சாதாரணம் இல்லை, அது ஒரு பந்தயம். ஐ மீன் இட் இஸ் அ ரேஸ். கிறிஸ்டியன் லைஃப் இஸ் அ ரேஸ். அல்லேலூயா. ஐ மீன் அதுக்கு ஒரு ஒரு குறிக்கோள் இருக்கணும், ஒரு நோக்கம் இருக்கணும். கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு ஒரு இன்டென்ஷன் இருக்கணும். கேஷுவலாக இருக்க முடியாது. வாழ்க்கை போகிற மாதிரி போகட்டும், பார்த்துக்கலாம் அப்படி என்று நீங்களும் நானும் இருக்க முடியாது. உலகம் இருக்கலாம், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நீங்களும் நானும் வந்து கேஷுவலாக இருக்க முடியாது. இன்டென்ஷனலாக இருக்கணும், ஒரு நோக்கத்தோடு இருக்கணும். ஏனோ தானோ என்று இருக்க முடியாது. சொல்லுங்களேன், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நாங்கள் வாழ்க்கையை ஏனோ தானோ என்று இருக்க முடியாது, ஒரு நோக்கத்தோடு இருக்க வேண்டும். ஆமென். அப்போது வாசிப்போம். எபிரேயரின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1-2. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம். ஆமென். நம்முடைய கிறிஸ்தவ ஓட்டத்திலே நமக்கு தடையாய் வருகிற காரியங்கள் 2 பவுல் அழகா சொல்றாரு. ஒன்று, பாரமான காரியங்கள், கவலைகள், குடும்ப பிரச்சனை, பண பிரச்சனை, பிள்ளைகள் பிரச்சனை, வியாதி பிரச்சனை, எங்களை அநேகர் அவமானப்படுத்துகிறான்ற பிரச்சனை. ஐ மீன் அநேக பாத்தில் பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவருடைய ஓட்டத்தில் பாரமான காரியங்கள் நிறைய உண்டு. சொல்லுங்கள், பாரமான காரியங்கள் உண்டு. அடுத்தது பாவமான காரியங்கள் குறுக்கிட்டு வந்து மாமிசம் குறுக்கிடும், சத்ருவனவன் குறுக்கிடுவான். பவுல் சொல்கிறாரு, பாரமான யாவற்றையும் பாவமான யாவற்றையும் உதறி தள்ளி விட்டு நமக்கு நியமிக்கப்பட்டிருக்க நியமத்தில் ஓடிக்கிட்டே இருக்கணும். சொல்லுங்கள், ரெண்டுத்தையும் உதறிட்டு பாவத்தையும் பாரத்தையும் ஒதுக்கிட்டு நியமிக்கப்பட்டதில் ஓடணும்னு சொல்லுங்கள். பார்த்து சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன ஆண்டவர் நியமிச்சிருக்கோ அதில் ஓடிக்கிட்டே இருங்க. இந்த 2 காரியங்கள் தான் வாழ்க்கையில் குறுக்கிட்டே இருக்கும். ஒன்று பாரம், இல்லைன்னா பாவம். இல்லையா? எல்லாருக்கும் இருக்குது இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாரம் இருக்குது. ஐயாவுக்கு இருக்கிற பாரம், பாஸ்டருக்கு இருக்கிற பாரம், ஃபிலம்னா சிஸ்டருக்கு இருக்கிற பாரம், நாதன் ஐயாவுக்கு இருக்கிற பாரம், சாந்தி சிஸ்டருக்கு இருக்கிற பாரம். அவங்கள சொன்னது அவங்ககிட்ட கேட்டால் தான் தெரியும் அந்த பாரம். இல்லையா? ஒவ்வொருத்தருக்கு கேட்டால் தான் தெரியும் அந்த பாரங்களை குறித்து.
ஆமென். அப்போ அந்த பாரத்தை நினச்சிக்கிட்டே நம்ம ஓடாமல் இருக்க முடியாது. கர்த்தர் நமக்கு ஒரு ஓட்டத்தை நியமித்து வைத்திருக்க, ஒவ்வொருவருக்கும் ஒரு ஓட்டத்தை நியமித்து வைத்திருக்கிறார். கிறிஸ்தவ வாழ்க்கையை நம்ம சும்மா வந்துட்டு சபையில் உட்காந்துட்டு போகிறதுக்காக ஆண்டவர் அழைக்கல. ஒரு ஓட்டத்தை நமக்காக வைத்திருக்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களுக்காக ஒரு ஓட்டத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். யூ ஹேவ் டு ரன் ஃபார் த கிரைஸ்ட். ஆமென். ஒரு ஓட்டம் இருக்குது, ஒவ்வொருவருக்கும் ஒரு ஓட்டம். அந்த ஓட்டம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்படி? ஒருத்தர் ஹை ஜம்பாக இருப்பாங்க, ஒருத்தர் லாங் ஜம்பாக இருப்பாங்க, ஒருத்தர் மாரத்தான் ரன்னராக இருப்பாங்க, ஒருத்தர் ஸ்விம்மராக இருப்பாங்க, ஒருத்தர் வந்து கிரிக்கெட் பிளேயராக இருப்பாங்க, ஒருத்தர் ஃபுட்பால் பிளேயராக இருப்பாங்க, ஒருத்தர் ஹாக்கியாக இருப்பாங்க. என்ன ஸ்டெஃபான்? இல்லையா? ஓட்டங்கள் வித்தியாசம். சபை நடத்துகிற மெய்ப்பன் ஊழியம், பிரசங்கிக்கிற போதகர் ஊழியம், ஆமென், சண்டே ஸ்கூல் ஊழியம், ஆமென், அங்கே இன்ஸ்ட்ருமெண்ட்டுகளை வாசிக்கிற ஊழியம், இதை செட்டப் செய்கிற ஊழியம், அது மாதிரி ஒவ்வொரு ஊழியமாக ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார் சபையிலே. இது நம்முடைய ஓட்டம். இந்த ஓட்டத்தை நாம் என்ன பண்ணணும்? பொறுமையோடு ஓடக்கணும். அந்த விசுவாசத்தில் ஆண்டவர் பார்த்து ஓடிட்டே இருக்கணும். இந்த தடைகள் 2 தான். மறுபடியும் சொல்கிறேன், தடைகள் 2 தான். பாரமான காரியங்கள், கவலைகள், கண்ணீர்கள் எல்லாம் சேர்ந்து எங்களை அழுத்தம். ஓட முடியாதபடிக்கு திசை திருப்போம். உதறி தள்ளிட்டு ஓடுங்க. ஆமென். பாவமான காரியங்களும் வரும். அதுக்காக நம்ம வந்து ஐயோ பாவம் செஞ்சிட்டோமேன்னு உட்காந்துட்டு இருக்க முடியாது. பாவத்தையும் உதறி தள்ளிட்டு ஓடணும். அல்லேலூயா. ஆமென். அப்போது அந்த ஓட்டத்தை பிலிப்பியர் 3:13-14, பிலிப்பியரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 13-14. சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன். ஆமென். இலக்கை நோக்கி தொடருகிறேன். I press on towards the goal. என்ன நோக்கமாக இருக்கணும்? எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நோக்கம் என்ன? கோல். இப்போ பிள்ளைகள் படிக்கிறாங்க, உங்களுடைய நோக்கம் என்ன? நல்ல மார்க் எடுக்கணும், பாஸ் பண்ணணும், அதுதான் நோக்கம். யாராவது பாஸ் பண்ணக்கூடாது, ஃபெயில் ஆகணும் அப்படின்னு ஏதாவது நோக்கத்தோடு படிப்பாங்களா? யாரும் படிக்க மாட்டாங்க. அப்படி நோக்கம் என்னவாக இருக்கணும்? நல்ல மார்க் எடுக்கணும், பாஸ் பண்ணணும். வேலை செய்கிறவங்களுக்கு என்ன நோக்கம் இருக்கணும்? நல்லா சம்பாதிக்கணும்னு நோக்கம் இருக்கும் இல்லையா? கிறிஸ்தவர்களுக்கு நோக்கம் என்ன? கிறிஸ்தவர் அந்த நோக்கத்தை குறித்து நாங்கள் சிந்தித்து கொண்டே ஓட வேண்டும். நம்முடைய நோக்கம் என்ன? ஆமென். இப்போ இது பயிற்சி. இப்போ நம்ம பயிற்சி வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் மேன் எடுக்கிறோம். நம்முடைய பயிற்சி என்ன? சிம்பிளாக சொல்லுங்கள், என்ன பயிற்சி நமக்கு? கிறிஸ்தவர்களுக்கு என்ன பயிற்சி? அனுதினம் பயிற்சி என்ன? உடம்பை நல்லா வச்சுக்கிறது பயிற்சின்ற மாதிரி கிறிஸ்தவர்களுக்கு நம்முடைய பயிற்சி என்ன? பைபிள் படிக்கணும். யார் சொன்னது? பைபிள் படிக்கணும். வெரி குட். அப்புறம் ஜெபிக்கணும், பைபிள் வாசிக்கணும். ஆமென். இது மிக மிக முக்கியமான. கீழ்ப்படியணும், வார்த்தை வசனத்துக்கு கீழ்ப்படியணும். ஆமென். ப்ரேயர், ரீடிங் த பைபிள், ஒபீடியன்ஸ் ஃபார் தோஸ் காட் ஆஃப் வேர்ட் ஆஃப் காட். இந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். இது 3 ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அல்லேலூயா. இப்போ இது நம்முடைய இலக்கு. எப்படி? கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு ஓட்டப்பந்தயம். இரண்டாவதாக இதுக்கான பரிசு என்ன? இப்போ சொன்ன மாதிரி அத்லெட்ஸ் எல்லாம் வந்து வெற்றி பெறணும், பதக்கத்தை வாங்கணும், இல்லை அந்த ஒரு பரிசு நியமிக்கப்பட்டிருப்பாங்க. இந்த இந்தியாவில் இந்த காளை அடக்குவாங்க, என்ன பேர் அது? ஜல்லிக்கட்டில் அவ்வளோ உயிர் கொடுத்து காளையை அடக்குவாங்க. கொஞ்சம் போச்சுன்னா மரணமே வந்துடும். ஆனால் அதுக்கு பரிசு இருக்குது. இவர் காளை அடக்கின, ஜல்லிக்கட்டு காளை அடக்கின வீரன் அப்படின்ற ஒரு பட்டமும் பரிசும் கொடுப்பாங்க. அதுக்கு தான் அங்கே போடுறது. பரிசை விட அந்த பேர், இவர் வந்து ஜல்லிக்கட்டு வீரன் அப்படின்ற ஒரு பேர். அது உலக பிரகாரமான புகழுக்காக அவர்கள் அதை செய்கிறார்கள். பணத்தை விட புகழ் அதில் அதிகம். உலக பிரகாரமான விளையாட்டுகளுக்கு அந்த புகழின் உச்சிக்கு தான் அவங்க அவ்வளோ சிரமப்படுறது. ஏன்னா பிஸ்னஸ் பண்ணால் அதோட அதிகமாகவே சம்பாதிக்கலாம். ஆனால் புகழின் உச்சத்துக்கு வர வேண்டும் சொன்னால் உலக பிரகாரமான போட்டிகளை பங்கு கொடுத்தா வந்துடலாம். அப்போ நம்முடைய இலக்கு என்ன? நம்முடைய பரிசு என்ன? என்ன பரிசு? நம்முடைய பரிசு, வாட் இஸ் த பிரைஸ் ஃபார் அஸ்? பரலோக ராஜ்யம். ஆமென். கரங்களை தட்டுமா? நித்திய ஜீவன். பரலோக ராஜ்யம்னா நித்திய ஜீவன் இல்லையா? வாசிங்க 2 தீமோத்தேயு, இல்லைன்னா யாக்கோபு 1:12 வாசிங்க. யாக்கோபு 1:12.
நல்லா தெரிஞ்சுக்கணும். நம்முடைய பதக்கம் எது என்று சொன்னால் நித்திய ஜீவன் நம்முடைய பதக்கம். கிறிஸ்தவர்களுக்கு இருக்க வேண்டிய ஒரு சிந்தனை எப்பொழுதுமே என்னன்னா, கிறிஸ்தவ ஓட்டத்தில் நாம் ஏன் ஓடுகிறோம் என்று சொன்னால் நித்திய ஜீவனை பெறும்படிக்காக. அதான் நம்மளுடைய பதக்கம். வாசிங்க. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். ஜீவ கிரீடத்தை பெறுவான். எப்போ? சோதனையை சகிச்சு. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில பல சோதனைகள் இருக்கிறது, பல பாடுகள் இருக்கிறது, பல துன்பங்கள் இருக்குது. அதெல்லாம் சகிச்சுக்கிட்டு போய் கடைசியாக ஆண்டவர்கிட்ட போய் நிற்கும் பொழுது தான் எங்களுக்கு நித்திய ஜீவனை கர்த்தர் கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. சோதனையெல்லாம் நான் சகிக்க மாட்டேன், நான் பாட்டுன்னு ஒரு லக்ஸரி வாழ்க்கை வாழ்வேன், கம்ஃபர்டபுள் வாழ்க்கை வாழ்வேன், நான் இப்படி தான் இருப்பேன், கர்த்தர் சொல்கிறபடிலாம் நான் இருக்க மாட்டேன்னு சொன்னால் நித்திய ஜீவன் கிடைக்காது. ஆமென். சும்மா உலக பிரகாரமான ஆசீர்வாதத்துக்காக நாம் கிறிஸ்தவத்துக்கு வரவில்லை, சபைக்கு வரவில்லை, இயேசுவை ஏற்றுக்கொள்ளலை. எதற்காக இயேசுவை ஏற்றுக்கொண்டோம் சொல்லுங்களேன்? பரலோகத்துக்காக. ஏன்னா கிறிஸ்தவர்களை விட உலக பிரகாரமாக இருக்கிறவங்க பணக்காராக இருக்காங்களா இல்லையா? ஏன்னா அனில் அம்பானியும் அதானியும் வந்து கிறிஸ்தவர்களா? பில்கேட்ஸு கிறிஸ்தவனா? எலான் மஸ்க்கு கிறிஸ்தவனா? தெரியாது நமக்கு. ஆனால் இல்லை இல்லையா? ஆனால் சரி, நீங்கள் இப்படி கூட வச்சுக்கோங்க, சரி நல்லா நீடித்த வாழ்வு வாழ்வதற்காக நாங்கள் கிறிஸ்தவத்துக்கு வரோமா? அப்படி இல்லை. நம்ம விட உலகத்திலே இருப்பவர்கள் அதிக வாழ்க்கை வாழ்கிறார்கள். கடவுளே இல்லைன்னு சொல்கிறவங்க தான் 100 வயசு வரலாம் வாழ்ந்துருக்கிறாங்க. பெரியாருக்கு என்ன, கடவுள் இல்லைன்னு சொன்ன பெரியார் தான் 100 வயசு வரலாம் வாழ்ந்தார். கலைஞர் 90 வயசுக்கு மேலே வாழ்ந்தார். ஸோ நாம் வந்து மறுபடியும் சொல்கிறேன், கிறிஸ்தவத்துக்குள்ளே வருவது என்னை ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும், நான் வந்து பணக்காரனாக இருக்கணும், நான் வந்து நீடித்த வாழ்வோம் என்பதற்காகலாம் இல்லை. நித்திய ஜீவனை பெற வேண்டும் என்பதே நம்ம இலக்கு. அதான் நம்முடைய பரிசாக இருக்கும். ஆமென். இப்போது மோசேவை எடுத்துக்கொள்ளுங்கள். மோசே என்ன பண்ணுறான் பாருங்க. அவன் நினச்சிருந்தா அரண்மனையில் ராஜ வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம். வசனம் என்ன சொல்கிறது? தன்னுடைய சகோதரர்கள் கூட அடிமை வாழ்க்கையை தெரிந்து கொண்டான் என்று சொல்லப்பட்டிருக்குது. அடிமையின் வாழ்க்கையாக ஏன் எடுக்கணும் பாருங்கள். அப்படி அடிமையின் வாழ்க்கையை எடுத்தபடினால தான் அவன் நித்திய ஜீவனை பெற்றான். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வந்து மறுரூப மலையில் யார் வந்து பேசுனது சொல்லுங்களேன்? யார் வந்து பேசுனது? மோசேவும் எலியாவும் தான் வந்து பேசுனாங்க இல்லையா? மோசேக்கு இருந்தது ஆவிக்குரிய மேனி இருந்தது. அப்போது யோசிச்சு பாருங்க, மோசே காலத்தில் இருந்த பார்வோன் மன்னன் ராஜாவாக இருந்தான். அவன் பரலோகத்துக்கு போகலை, ஆனால் மோசே பரலோகத்துக்கு போனான். அல்லேலூயா. ஏன்னா அடிமையின் ரூபம் எடுத்து அடிமையில் ஒருவனாக தெரிந்து கொண்டு அந்த வாழ்க்கையை கம்ஃபர்டபுள் லைஃப்பில் இருந்து கிறிஸ்துவுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை, கஷ்டமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு அவன் தன்னை ஆயத்தப்படுத்தினான். இன்றைக்கு அநேகர் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா கம்ஃபர்டபுள் லைஃப்பில் இருக்க தான் ஆசைப்படுறோம். சொல்லுங்களேன், கம்ஃபர்டபுள் லைஃப்பில் இருந்தால் நித்திய ஜீவனுக்கு போக முடியாது. கம்ஃபர்டபுள் லைஃப்லேருந்து நாங்கள் வெளியே வரணும். கிறிஸ்துவுக்கு பிரியமாய் நடக்க வேண்டும். இதுதான் சத்தியம். நீங்கள் எத்தனை பேர் எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, கம்ஃபர்டபுள் லைஃப்பில் வாழ்கிற வரைக்கும் நாங்கள் இயேசுக்கு பிரியமாய் நடக்கவே முடியாது. ஆமென். ஆபிரகாம் எடுத்துக்கொள்ளுங்க. அவர் எந்த இடத்துலேருந்து வந்தார்? ஊர் என்ற இடத்துலேருந்து வந்தார். நான் ஊருக்கு போகிறேன் இப்போ சொல்கிறதெல்லாம் என்ன தெரியுங்களா? உண்மையாகவே ஆபிரகாமுடைய சொந்த இடத்துக்கு பேர் ஊர். அது ஈராக்கில் இருக்குது. அவர் அந்த இடத்துலேருந்து கர்த்தருடைய அழைப்பை பெற்று தான் வாக்குத்தத்தம் பண்ண ஆரானுக்கு வராரு. அப்புறம் ஆரான்லேருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்துக்குள்ளே போகிறார். ஆமென். கம்ஃபர்டபுள் இடத்துலேருந்து நம்ம வரணும். கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் கம்ஃபர்டபுள் லைஃப்லேருந்து நம்ம வெளியே வந்தால் தான் நம்ம கர்த்தருக்கு பிரியமாக நடக்க முடியும். ஆமென். சாக்ரிஃபைஸ் பண்ணணும். சாக்ரிஃபைஸ் பண்ணாமல் கர்த்தருக்கு பிரியமாக நடக்கவே முடியாது. ஒரு ஜப கூட்டத்தில் கலந்துக்கணுன்னா சில நேரங்களில் வேலையை விட வேண்டியிருக்கும், வேலைக்கு லீவ் எடுக்க வேண்டியிருக்கும். விளங்குதுங்களா நான் சொல்கிறது உங்களுக்கு? ஏன் வேலையே இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை கூட வரும். ஆமென். விளங்குதுங்களா நான் சொல்கிறது? சில நேரங்களில் நம்ம உலக பிரகாரமாக வாழ்க்கைக்காக நம்ம கஷ்டப்பட்டு கர்த்தருடைய ஊழியத்தை செய்யாமல் இருக்க முடியாது. அல்லேலூயா. கர்த்தர் பார்த்து கொள்வார். கர்த்தருக்கு தெரியும் நம்முடைய தேவைகள். கர்த்தர் அறிந்தவராக இருக்கிறார். ஆமென். நாம் என்ன உண்ணணும், என்ன உடுக்கணும், என்ன குடிக்கணும், நம்ம அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் என்ன உடுக்கணும் அதுக்காக கவலைப்படாதிருங்க, இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியது என்று பரம தகப்பன் அறிந்திருக்கிறார். அந்த கவலை, அந்த பாரத்தில் தான் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ஒரு டிசிஷன் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கிறோம். இல்லை, கர்த்தருக்கு பிரியமாக வாழணும்னா ஃபஸ்ட்டு நம்ம எதுலேருந்து வெளியே வரணும்? கம்ஃபர்டபுள் லைஃப்லேருந்து வெளியே வரணும். ஆமென். அல்லேலூயா. அப்போது எப்படி மோசே வந்தது போல, ஆபிரகாம் வந்தது போல, மூணாவது காரியம்னா ஒரு நோக்கம். ஓடுவதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது.
அல்லேலூயா, ஆமென். வாசிப்போம். எபேசியர் 5:15, எபேசியன்ஸ் 5:15. ஸோ ரன் வித் பர்பஸ். வாசிங்க. I do not run like someone running aimlessly. கிறிஸ்தவ வாழ்க்கை எய்ம்லெஸ் இல்லாமல் இருக்கக்கூடாது. என்னங்க, என்ன ஜெபிச்சிங்களா? இல்லைங்க, டைம் கிடைக்கும் போது ஜெபிக்கிறேன். பைபிள் வாசிச்சிங்களா? எங்கே டைம் கிடைக்குது, எப்போ நான் ஒரு வாட்டி வாசிப்பேன். உபவாசிக்கிறீங்களா? அது எப்போ நான் ஒரு வாட்டி. என்ன ஊழியம் செய்கிறீங்க? என்ன கிடைக்கும் போது செய்கிறத செய்வேன். இது கிறிஸ்தவ வாழ்க்கையா? நீங்களே சொல்லுங்களேன், சொல்லுங்களேன். இது நோக்கமில்லாத ஓட்டம். ஆமென். நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். ஏன்னா வேதம் என்ன சொல்லுகிறது? வாசிங்க சிஸ்டர். 5:10 வாசிங்களா? ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து, வாசிங்க வாசிங்க, நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் வருகை சமீபம், காலத்தை பிரயோஜனப்படுத்தி. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. அப்படியே நிற்க கூடாது, பக்கத்துல பார்த்து சொல்லணும், காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். யூஸ் யுவர் டைம். ஏன்னா ஆண்டவருடைய வருகை எப்பவும் இருக்குது. ஆமென். சில நேரங்கள் இருக்கும், இன்னைக்கு ஜோஷுவாவில் வரல, ஒருவேளை ஆண்டவர் யோசிச்சு எடுத்துட்டு போயிட்டாரோ. சில நேரம் நமக்கு தெரியாது, திருடன் வருகிற விதமாய் ஆண்டவர் வருவார். ஆமென். நம்ம ஆண்டவர் அப்படிதான் வருவார். சொல்லிட்டா வரப்போறாரு, தம்பி லெட்டர் போட்டு, தம்பி நான் இந்த நாளில் இந்த கிழமையில் இந்த மணி நேரத்தில் வரப்போறேன்னா வரப்போறாரு. திருடன் சொல்லிட்டு வருவானா எங்கேயாவது? இல்லை. தேவன் திருடன் வருகிற விதமாய் வரப்போகிறார். இன்றைக்கு நடக்கிற உலகத்திலே நடக்கிற தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறது? ஆண்டவருடைய தீர்க்க தரிசனம் சொல்லும்படி நடந்துட்டு இருக்குது. ஆண்டவருடைய வருகை எப்பவும் இருக்கும். இன்றைக்கு கிறிஸ்தவத்தை குறித்து அறியாத ஜனங்களே கிடையாது. இனி காலம் செல்லாது என்ற காலத்துக்குள்ளாக நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவருடைய வருகை எப்பவும் நடக்கும். ஆமென். அதனால் நாங்கள் உலக மக்கள் இருக்கிற மாதிரி இனி மதியற்றவர்களாக நாங்கள் இருக்கக்கூடாது. எய்ம்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது. விளங்குதுங்களா? படிக்கிற பசங்களை ஏதாவது எய்ம்லெஸ் இல்லாமல் இருக்குமா? எய்ம்லெஸ் இல்லாமல் படிப்பீங்க இல்லையா? ஆமென். அடிக்கடி பியூலா கிடக்கிறது, என்னம்மா டாக்டர் ஆகணும். எஸ், அது ஒரு எய்ம். கரெக்டு தானம்மா? என்ன ஆகணும் நீங்கள்? டாக்டர். அப்படியே ஒரு படிக்கும்போது ஒரு எய்ம் வச்சு படிக்கணும் இல்லையா? ஸ்டெஃபான் என்ன ஆகணும்? பெரிய லாயர் ஆகணும் இல்லையா? ஆமென், ஆமென். பெரிய பேரிஸ்டராக மாறணும். போய் என்னது நீதிமன்றத்தில் போய் அப்படியே வாதாடணும். ஆமென். எதுக்கு சொல்ல வரோன்னா, அது ஒரு எய்ம். இந்த உலக வாழ்க்கையில் நமக்கு ஒரு எய்ம் இருக்குன்னா, கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்முடைய எய்ம் என்ன? வாட் இஸ் யுவர் எய்ம்? சிந்திப்போம். கிறிஸ்தவ வாழ்க்கையில் நான் என்ன நோக்கத்துக்கு ஓடிக்கொண்டிருக்கிறேன்? என்னுடைய லட்சியம் என்ன? அதுதான் முக்கியமானது. உலகம் இருக்கிற மாதிரி நாம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா, ஆமென். நீதிமொழிகள் 4:25. நீதிமொழிகள் 4:25. டைம் போகுது. உன் கண்கள் நேராய் நோக்க கடவது. நேராய் நோக்க கடவது. போறேன் சிஸ்டர். நம்முடைய ஓட்டத்திலே நம் கண்கள் எப்படி இருக்கணும்? சொல்லுங்களேன். Let your eyes look straight ahead. வலது பக்கமும் இடது பக்கமும் சாயாதபடிக்கு எங்களுடைய ஓட்டம் நேராக இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. ஓட்டத்தில் தடுமாற்றங்கள் வரும். வலது பக்கம் ஓடக்கூடிய சூழ்நிலை வரும், இடது பக்கம் ஓடக்கூடிய சூழ்நிலை வரும். ஆமென். இப்போ திடீர்னு பாம்பு வந்துச்சு, எல்லாம் நேராக ஓடுவீங்களா? அப்படியே ஒரு மூளைக்கு பறந்துடுவோம் இல்லையா? அப்படிதான் பாரங்களும் பாவங்களும். நம் ஓட்டத்தை வலது பக்கமாவது இடது பக்கமாக சாய்ப்பதற்குரிய சூழ்நிலைகள்லாம் வரும். கண்கள் நேராய் ஓட கடவுது. ஆமென். நம்ம ஓட்டத்தில் தெளிவான ஒரு ஓட்டம். நீங்கள் பாருங்கள், நெகேமியா ரொம்ப தெளிவான. நீங்கள் நெகேமியான்னு சொன்னால் உங்களுக்கு எதை யாரும் ஞாபகம் வருது? சொல்லுங்களேன். when I say the prophet, not prophet, அந்த அவருடைய பேர் சொன்ன உடனே உங்களுக்கு வாட் இஸ் யூ பிகம், என்ன உங்களுக்கு ரிமைண்ட் ஆகுது? யாராவது சொல்லுங்கள். எஸ், சொல்லுங்கள் சொல்லுங்கள் சிஸ்டர்.
சொல்லுங்க, பரவாயில்ல, தப்பானாலும் பரவாயில்ல. அவர் ஆலயத்தை கட்டல. சொல்லுங்க சிஸ்டர். அலங்கத்தை கட்டினார். ஆலயத்தை கட்டினது வந்து இவர் அரே சாலமோன் முதலாவது தேவாலயம். ரெண்டாவது தேவாலயத்தை கட்டுறது வந்து நீங்கள் மத்தேயில போட்டிருக்கு பாருங்க. மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் அவர் வந்து யார்? செருபாபேல். செருபாபேல் தான் தேவாலயத்தை கட்டுறார். அது பின் நாட்களில் ஏரோது ராஜா விஸ்தாரப்படுத்துறாரு. அதனால் அதுக்கு பேர் ஏரோதின். முதல்ல சாலமோன் தேவாலயம், அது நேபுகாத்நேச்சார் இடிச்சிடுறாரு. அதுக்கு பிறகு வந்த செருபாபேல் தான் அதை கட்டுறார். ஆனால் நெகேமியா கட்டினது இடிந்த அலங்கத்தை கட்டுறார். எருசலேமை சுற்றி இடிந்த அலங்கத்தை கட்டினார். எத்தனை நாளில் கட்டினார் தெரியுமா? அவர் நெகேமியா இடிந்த அலங்கத்தை கட்டினதுக்கு தான் அவர் வந்து அந்த புத்தகமே எழுதப்பட்டிருக்கிறது. நெகேமியான் புத்தகம் முழுக்க முழுக்க நீங்கள் வாசிச்சிங்கன்னா இடிந்த அலங்கத்தை கட்டுறது குறித்து தான் அந்த இது. எத்தனை நாளில் கட்டியிருப்பாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சும்மா தெரிஞ்சு சொல்லுங்கள். ஒரு கெஸ்ஸிங்கில் சொல்லுங்கள். பைபிளை பார்க்காம சொல்லுங்கள். எவ்வளோ நாளில் கட்டியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்கள், தெரிஞ்சே சொல்லுங்கள். சும்மா ஒரு குத்துமதிப்பாக இருந்தாலும் பரவாயில்ல. அந்த இடிந்த அலங்கன்றது வேற ஒன்றும் இல்லை. எருசலேமை சுற்றி ஒரு மதில் சுவர், கோட்டை சுவர், அதுதான் அலங்கம். அப்போ எவ்வளோ நாளில் கட்டியிருப்பாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? தப்பானாலும் பரவாயில்ல, சொல்லுங்கள். 40 நாள். வெரி குட். அப்புறம் வாசிங்க 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அப்படியே அலங்கமானது 52 நாளைக்குள்ளே கட்டப்பட்டு. ஆமென். 52 days he built the wall within 52 days. 52 நாள்ல இடிந்த அலங்கம் கட்டி முடிக்கப்பட்டது. அதுக்கு தான் நெகேமியா புஸ்தகமே போடப்பட்டிருக்கு. 52 நாள் தான். பயங்கர ஃபாஸ்ட்ல கட்டி முடிச்சார். அவருக்கு எவ்வளோ தடைகள் வந்தது தெரியுங்களா? எவ்வளோ இடர்பாடுகள் வந்தது தெரியுங்களா? அவரை கூப்பிட்டு பேசுகிறாங்க, அதை தடுக்கிறது அவ்வளோ பிரயோசனம் பண்ணுறாங்க சத்துருக்கள்லாம். அவர் சொல்லிட்டாரு, இதை கட்டி முடிக்கிற வரைக்கும் என் சிந்தனை எங்கேயுமே போகாது. 6:3 வாசிங்க. நெகேமியா 6:3. அப்பொழுது நான் அவர்களிடத்திற்கு ஆட்களை அனுப்பி நான் பெரிய வேலை செய்கிறேன்.